கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இந்த நாளில் இந்த அதிகாலையில் கர்த்தர் ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறார். பாருங்க, உன்னுடைய அவல நிலையிலிருந்து கர்த்தர் உன்னை உயர்த்தி, எவ்வளோ அழகா சொல்ற பாருங்க, கர்த்தர் உன்னை உயர்த்தி ராஜாக்களை போல உயர்ந்த இடத்தில் அமரச் செய்ய போகிறவர். உங்களையோ உங்க பிள்ளைகளையோ இதே சூழல்ல ராஜாக்களை போல உயர்ந்த இடத்தில் அமர பண்ண போகிறார். 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 8வது வசனம் பாருங்க. அவர் சிறியவனை புழுதியில் இருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களை விடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளை மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். இது நல்ல பகுதி. அந்நாள் 1வது அதிகாரத்தில் பார்த்தா அவப்பட்ட வேதனை இருக்கு. சகோதரி பெனிலாளால ரொம்ப கஷ்டப்பட்டா. அது இது 1வது அதிகாரத்தில் இருக்கு. ஆனா அந்த 1வது அதிகாரத்துக்கு இந்த கஷ்டத்தை பட்டவா 2வது அதிகாரத்துல அந்த வார்த்தையை சொல்றா. 1:10 பாருங்க. அவள் போய் மன கஷ்டத்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவா. ஒவ்வொரு தடவை புருஷங்களோடு பிள்ளைகளோடு எல்லாரும் போனா. ஆனா இந்த முறை யாரோடும் போகல, தனி மனிதனாக இருந்தா, தேவ சமூகத்தில் அழுதா. நானும் சொல்றேன், உங்க கஷ்டங்கள், உங்க பாடுகள், உங்க பாரங்கள், உங்க இயலாமைகள், எதுல எல்லாம் நீங்க நொந்து இருக்கிறீங்களோ, எந்த வியாதியை நினைத்தோ எதை நினைத்து கடன் நினைத்தா நீங்க கஷ்டப்படுறீங்களா, தேவ சமூகத்துல வந்து அண்ணாளை போல அழுறீங்களா? ஊழியக்காரனுக்கு கூட அற்பமாய் நினைத்தான், ஆனா கர்த்தர் அற்பமாய் நினைக்கல. 17வது வசனத்துல ஊழியக்காரன் சொல்லுவாரு, நீ சமாதானத்தோடு போ, இஸ்ரவேலின் தேவனிடத்துல கேட்ட விண்ணப்பத்தின்படி கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவார். ஆனா நாங்க அப்படி சொல்லுவோம் ஊழியக்காரர்கள். நான் இப்பவும் சொல்றேன், நீங்க அப்படி இருந்தா சமாதானத்தோடு இருங்க. கர்த்தர் உங்க விண்ணப்பத்தை கேட்டார். 10 வசனங்களை சொல்லி இருப்பார். இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன், இந்த காரியத்துக்காக நான் விண்ணப்பம் பண்ணினேன், கர்த்தர் என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டார். இன்டர்வியூல என் பிள்ளை செலக்டடாக ஜெபித்தேன், கர்த்தர் தந்தார். படிப்புல நல்ல படித்து முடித்த நல்ல குரூப் வேணும்னு கேட்டேன், தந்தார். நான் எதிர்பார்த்த படிப்பை என் பிள்ளைகளுக்கு கொடுத்தார். பதவி உயர கேட்டேன், தந்தார். வியாதியிலிருந்து சுகத்தை கேட்டேன், தந்தார். எதுவா இருந்தாலும் நீங்க அழகா சொல்றார், கர்த்தர் இந்த காரியத்துக்காக விண்ணப்பம் பண்ணினேன், கர்த்தர் என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டு. அப்படி சொன்னது மட்டும் இல்ல, இதே சாமுவேல் ராஜாக்களை அபிஷேகம் பண்ணும் இடத்துல உயர்த்தப்பட்டான். நியாயாதிபதியா ராஜாவை போல நியாயம் விசாரிக்கப்பட்டார், நியாயம் விசாரித்தார். கர்த்தர் உங்களையும் உங்க பிள்ளைகளையும் இதே போல உயர்ந்த இடத்துல, நீங்க தான் ஆளுநர்களை செலக்ட் பண்ற ஒரு உயர்ந்த இடத்துல கர்த்தர் வைப்பார். எங்கள் நல்ல தகவனே, இந்த நாளில் இந்த வார்த்தை எங்களுக்கு கொடுத்த தோத்திரம். உங்களை உயர்ந்த இடத்துல ஏறி இருக்க பண்ணுவேன்னு சொல்லி இருக்கிறீங்க. உங்க விண்ணப்பத்தை கேட்டேன், உங்க கண்ணீரை கண்டேன், இந்த காரியத்துக்காக நீ என் விண்ணப்பம் பண்ணினாய், அந்த காரியத்தை உனக்கு முடித்து கொடுத்திருக்கிறேன். ஆண்டவர் அப்படி ஆசீர்வாதத்தை நன்மை நல்ல பிதாவே. ஆமென்.